سبحان الله رب العرش العظيم والحمد لله رب العالمين. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد وخلق الجان من مارج من نار. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய மக்கள் உட்பட அனைத்து மக்களும் அதிகமாக உச்சரிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? பேய், பிசாசு, ஜின்னு, ஷைத்தான், முனி, மோகினி, இப்படியெல்லாம் சொல்லி அதிகமாக வார்த்தைகளை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன் மீதான ஒரு பயம், அச்சம் சின்ன வயசுலேருந்தே ஊட்டிடுறாங்க. ஜன்னலில் திரை ஏதாவது அசைஞ்சிச்சுன்னா, ஒரு பூனை சவுண்டு போட்டால் கூட, ஒரு சலங்க சட்டை கெட்டுச்சுன்னா, ஒரு புகை மாதிரி போச்சுன்னா, எவனாவது செவத்துக்கு பின்னாடி திருப்பி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். அந்த புகை ஜன்னல் வழியாக போய்கிட்டு இருப்போம். ஆக சில அடையாளங்களை நாமவே ஏற்படுத்தி வச்சுக்கிட்டோம். சலங்க சத்தம், வெள்ளப்புடவை, புகை வர்றது, இப்படியா சின்ன வயசுலேருந்தே அதை சொல்லி கொடுத்துருது. அந்த மாதிரி இயற்கையாகவே சிறுபிராயத்திலிருந்தே அதன் மீதான ஒரு அச்சப்பாடு ஏற்படுறது. ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஒரு உடல் ரீதியான கோளாறுகள், ஒரு இடையூறுகள் ஏற்பட்டுச்சுன்னா அதன் காரணத்தினால தான் அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், ஷைத்தானால் ஏற்பட்டுருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், இப்படியெல்லாம் பரவலாக நம்முடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய சமாச்சாரங்களாக இருக்குது. மனிதர்களுடைய வாழ்க்கையில ஜின்கள், ஷைத்தான்கள் ஆதிக்கம் செலுத்த முடியுமா, முடியாதா? சில பேர் முடியுங்கிறாங்க, சில பேர் முடியாதுங்கிறாங்க. இது ஒரு கருத்து வேறுபாடான விஷயம். இப்போ நான் முடியும்னு சொல்றேனா, முடியாதுன்னு சொல்றேனா அப்படிங்கிறத அடுத்தடுத்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த விஷயங்களை ஆயத்தை சொல்ல போகிறேன், அறிவு சொல்ல போகிறேன், இதையெல்லாம் வச்சு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இருக்குதா இல்லையா? நம்ம இருக்கு தேவையில்லாமல் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத நான் சொல்ல போகிறேன், நீங்களே ஜட்ஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஜின், ஷைத்தான்களெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்புகளாக இருக்கிறது. அந்த படைப்புகள் பல விதத்திலையும், பல கோணத்திலையும், பல உருவத்திலையும் வரக்கூடிய சக்தி பெற்றவைகளாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்குது. அதே போல அல்லாஹ்வை மீறிய திறமைகள் எல்லாம் அதுகளுக்கு கொடுக்கப்படலை. அதனுடைய திறமைகளாக இருந்தாலும் சரி, சக்திகளாக இருந்தாலும் சரி, எல்லாம் அல்லாஹ்வுடைய வரையறைக்குள்ள, எல்லைக்குள்ள, கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இது இருக்குது. ஆனால் அப்படி ஒரு படைப்பு கண்டிப்பாக இருக்குது. அது குர்ஆன் மூலமாகவே நம்ம நிரூபிக்கலாம். அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பூத உடலை கொடுத்திருக்கிறான். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய உடல் பூத உடல். சில படைப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா ஆத்மார்த்த உடலை கொடுத்திருக்கிறான். இந்த மாதிரி உடல் இல்லாமல் அவைகளுக்கு தகுந்தது மாதிரி ஒரு விதமான உடல், ஆத்மார்த்த உடல். இந்த ஆத்மார்த்த உடல் கொடுக்கப்பட்ட படைப்புகள் 3 படைப்புகள். முதலாவது படைப்பு மேலான படைப்பு. யாரு? மலக்குமார்கள். இரண்டாவது படைப்பு நடுத்தரமான படைப்பு. எது? ஜின்கள். மூன்றாவது படைப்பு ரொம்ப கேவலமான, கீழ்த்தரமான படைப்பு. எது? ஷைத்தான்கள். இந்த 3 படைப்புகளும் ஆத்மார்த்த உடல் கொடுக்கப்பட்ட படைப்புகளாக இருக்கிறது. இப்போ ஜின்களுக்கு நம்ம ஏன் ஜின்னுன்னு பேர் வச்சு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த ஜின்னுங்கிற வார்த்தையை நம்ம வைக்கல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். ஜின்களுக்கு ஜின்னுங்கிற பேரை அல்லாஹ் தான் வச்சிருக்கிறான். அந்த ஜின்னுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டா, மறைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஏன் மறைத்தல்ங்கிற அர்த்தத்தை கொண்ட ஜின்னுங்கிற வார்த்தை அதுக்கு வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, மனிதர்களுடைய பார்வையிலிருந்து அது மறைஞ்சிருக்கிறதுனால, மறைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த மறைத்தல்ங்கிற பொருள் கொண்ட வார்த்தை அதுக்கு பேராக அல்லாஹ் வச்சிருக்கிறான். அப்புறம் மனித சமுதாயத்திற்கு தந்தையாக இருப்பவர் யார்? மனிதர்களுக்கெல்லாம் ஆதி தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி ஜின்களுக்கு ஆதி தந்தையாக இருப்பவர் யாரு அப்படின்னு சொன்னா
ஜான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம். பேர் என்ன? ஜான். ஜான் பாண்டியன் இல்லை, ஜான். அதே போல ஷைத்தான்களுக்கு ஆதி தந்தையாக இருந்தவன் யார் அப்படின்னு சொன்னா இப்லீஸ். ஷைத்தான்களுக்கு ஆதி தந்தையாக இருப்பவன் இப்லீஸாக இருக்கிறான். இதனுடைய படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டிருக்கு, எதனால படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஜின்கள் அல்லாஹ் தஆலா நெருப்பு காற்று இந்த இரண்டையும் கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இதனுடைய படைப்பையை படைக்க ஆரம்பிச்சான். இந்த படைப்புகள்ல ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. இதுல இருக்கக்கூடிய பெண் ஜின்கள் இருக்குல்ல, இவைகளுக்கு மகப்பேறு ஏற்படும். அவைகளின் மூலமாக இன விருத்தி ஏற்படும், மகப்பேறு உண்டாகும். மேலும் அந்த ஜின்கள்ல முஸ்லிம்களும் இருக்கிறாங்க, காபிர்களும் இருக்கிறாங்க. அவர்களுடைய பிரதான உணவு எலும்புகள். அவைகள் பயன்படுத்தக்கூடிய மிருகங்களுக்கான உணவு விட்டைகள், கழிவுகள். இது அவர்களுடைய உணவாக இருக்கிறது. ஆரம்பத்தில் விண்ணகத்தில் வாழ்ந்து கொண்டு இருந்துச்சு. மலக்குமார்கள் பேசக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒட்டு கெட்டதுனால அல்லாஹ் தஆலா எரிக்கொல்லி நெருப்பு இருக்குல்ல, அந்த எரிக்கொல்லி எடுத்து அல்லாஹ் தஆலா வீசி எரிஞ்சா மலக்குமார்கள் மூலமா. ஒட்டு கேட்குறீங்களா, மலக்குமார்கள் பேசுறத ஒட்டு கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு எரிக்கொல்லி பந்தத்தை எடுத்து எரிஞ்சான். விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடியாந்துச்சு பூமியை நோக்கி. அப்படி வந்த சமயத்துல தான் பூமியில பல பகுதிகளில் வாழ ஆரம்பிச்சிச்சுங்க. ஆரம்பத்தில் அங்கே இருந்துச்சு, ஒட்டு கெட்டதுனால பிரட்டி அடிக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு பூமியில பல பகுதிகளில் வாழ ஆரம்பிச்சிச்சு. அப்போ அந்த பூமியில பல பகுதியாக வந்துகிட்டு இருக்கும்போது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டுச்சு. இதெல்லாம் குர்ஆன்ல சொல்லக்கூடிய விஷயம். மலக்குமார்கள் பேசுகிறத ஒட்டு கெட்டது, அல்லாஹ் தஆலா விரட்டி அடிச்சது, அப்புறம் பூமிக்கு வந்தது, அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனதை கேட்டது, இதெல்லாம் சூரத்துல் ஜின்னில் வருது. ஜின்னுங்கிற பேரில் ஒரு சூறாவே இருக்குது குர்ஆன். இந்த செய்தியெல்லாம் குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுற அந்த செய்தியை கேட்டுட்டு, குர்ஆனுடைய வேத செய்தியை கேட்டுட்டு ஆச்சரியம் அடைஞ்சு ரொம்ப பயபக்தியோடு உட்காந்து கேட்டுச்சு. அது எந்த இடத்துல உட்காந்து கேட்டுச்சோ, எந்த இடத்துல வச்சு ஜின்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினாங்களோ அந்த இடத்துக்கு பேரு மஸ்ஜித் ஜின் அப்படிங்கிற பேரை வைக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கு மஸ்ஜித் ஜின்னுங்கிறத பார்க்கலாம். உம்ராவுக்கு போனவங்க, ஹஜ்ஜுக்கு போனவங்க அவங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுல் ஜின் அப்படின்னு ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளியில தான், அந்த இடத்துல தான் ஜின்கள் கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினாங்க. அடுத்து சக்தி வாய்ந்த ஜின்னு ஒன்று இருக்குதான், ரொம்ப வலுவான ஜின்னு. அதுக்கு பேரு மைமுனா என்பதாக சொல்றாங்க. அதனுடைய முகம் மட்டும் குரங்கு மாதிரி இருக்குமா. அதைத்தான் நீங்க அனுமானம்னு சொல்றாங்களோ என்னமோ தெரியல. ஆக ஃபுதுஹாத் அப்படிங்கிற கிதாப்ல ஒரு வலுவான சக்தி வாய்ந்த ஜின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு பேர் மைமுனா. அதனுடைய முகம் குரங்கு மாதிரி இருக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது. ஆக ஜின் ஷைத்தான்களை பற்றியும் குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்படும். அதையும் அல்லாஹ் விட்டு வைக்கல. ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை. இந்த வேதத்துல எதையும் சொல்லாம நம்ம விடல, எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற மாதிரி ஷைத்தான்களை பத்தி, ஜின்களை பத்தி, மலக்களை பத்தி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஜின்களை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னது மாதிரி ஜின்னுங்கிற பேர்லயே ஒரு சூறா இருக்கு. 29வது சூரத்துல் ஜின்னு. அது அல்லாம ஹிஜ்ரு, சூரத்துல் ரஹ்மான், சூரத்துல் முல்க், அஹ்காஃப், இந்த மாதிரியான சூறாக்கள்லையும் நிறைய இடத்துல ஜின்னை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன் இன்னைக்கு வித்ருவாஜிக்கு தொழு வச்சார் பார்த்தீங்களா? அந்த வித்ருவாஜிக்கு தொழு வச்சதுல முதல் ரக்காயத்துல கூட ஜின்னை பத்தி ஒரு ஆயத்துல ஓதுனாங்க. நீங்க கவனிச்சுல, ரப்பனா அரிநல்லதைனி அவல்லானா மினல் ஜின்னி வல் இன்சி. முதல் ரக்காயத்துல ஓதும்போது இந்த ஜின்னு சம்பந்தப்பட்ட ஆயத்தை தான் ஓதுனாங்க. என்ன அர்த்தம்? மறுமையில காபிர்கள் சொல்லுவாங்களாம், ஜின் இனத்திலேயும் மனித இனத்திலேயும் எங்களை வழிகெடுத்த தலைவர்கள் எங்கே? யாரெல்லாம் அவர்களை காட்டு, எங்களை வழிகெடுத்தாங்க பாருங்க, அவங்களை நீ எனக்கு காட்டினா நஜ்அல்ஹுமா தஹத அக்தாமினா, எங்களுடைய கால்களுக்கு கீழே அவர்களை போட்டு மிதிக்கிறோம். லியகூனா மினல் அஸ்ஃபலி, அவர்கள் கேவலமடைய வேண்டும் என்பதற்காக அப்படின்னு மறுமையில காபிர்கள் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு காரணத்தை சொல்றது, நல்லா மாட்டிக்கிட்டாங்க காபிர்கள்.
இறை நிராகரிப்பாளர்கள் நல்லா மாட்டிக்கிட்டாங்க. ஏதோ ஒரு திருப்திக்கு ஒரு காரணம் சொல்றாங்க, எங்களை எல்லாம் வழிகெடுத்தவங்க தலைவர்கள் தான். மனித சமுதாயத்திலையும் சொல்லுவாங்களா, ஜின் சமுதாயத்திலையும் சொல்லுவாங்களாம். நாங்கள் சொன்ன ஜின்னுகள்லையும் முஸ்லீம்கள் இருக்காங்க, காஃபிர்கள் இருக்காங்க. எங்களை வழிகெடுத்த தலைவர்கள் எங்கே, அவங்கள காலில் போட்டு மிதிக்கிறோம், அவங்கள காட்டி ஆடலாம் அப்படின்னு மறுமையில் சொல்லுவாங்க. அதான் அந்த ஆயத்துக்குமே பொருள். அதான் முதல் ரகத்தில் ஓதப்பட்டுச்சு திருவாஜிபுரம் திருவைக்கு பொருள். ஆக பல இடங்கள்ல அல்லாஹ்தால ஜின்களை பற்றி குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. ஜின்களுடைய சேட்டைகளை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா குல்லாவது பிறப்பின் பலப்பு, குல்லாவது பிறப்பின் நாஸ் 2 சூறாவை படிங்க. தர்ஜிமத்துல் குர்ஆன் எடுத்து குல்லாவது பிறப்பின் பலப்பு சூறாவில் என்ன மீனிங் போட்டிருக்கு, குல்லாவது பிறப்பின் நாஸ் சூறாவில் என்ன மீனிங் போட்டிருக்கு, அது எத்தனாவது சூறா? அது ரொம்ப 100 அப்புறம் 113 114 கடைசியாக குர்ஆன்ல இருக்கக்கூடிய கடைசி 2 சூறாக்கள். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அந்த ஜின்களுடைய சைத்தான்களுடைய சேஷ்டைகளை பற்றி சொல்றான். அந்த சேஷ்டைகளிலிருந்து நம்ம பாதுகாப்பு பெறுறதுக்கும் அந்த 2 சூறா ஓதணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 சூறாவில் தான் அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய வார்த்தையும் அடங்கியிருக்கு. குல் அஊது அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். குல் அஊது பிரப்பில் பலக். இன்னொரு சூறா குல் அஊது பிரப்பின் நாஸ். அப்போ பாதுகாப்பு தேடுவது அந்த 2 சூறாவில் தான் இருக்குது. அந்த 2 சூறாவில் தான் ஜின் ஷைத்தானுடைய சேஷ்டைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலைக்கு சொல்லப்படுகிறது. அடுத்து ஜின்களுடைய படைப்பு, தோற்றம், வாழ்க்கை இதெல்லாம் மனித படைப்புக்கு முந்தைய வரலாறு. அவர்களுக்கு பிறகுதான் மனித சமுதாயம் படைக்கப்பட்டுச்சு. அவங்க சீனியர், நம்ம ஜூனியர். அவங்க தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது நம்ம. அதான் அல்லாஹ் ஆயத்தில் சொல்றான், அம்மா கலப்பத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். ஜின் இனத்தையும் மனித சமுதாயத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டித்தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இங்க முதல்ல சொல்றது எதை சொல்றான்? ஜின்னத்தை சொல்றான். அதுக்கடுத்து தான் மனித சமுதாயத்தை சொல்றான். மனிதனுக்கு தொல்லை தருவதில் முதல் ஆளு மனுஷன் தான். ஒரு மனுஷனுக்கு தொந்தரவு தருவதில்லை, இடையூறு தருவதில்லை, தொல்லை தருவதில்லை முதல் ஆளு மனுஷனுக்கு மனுஷன் தான். அடுத்து ஒருத்தர் தள்ள தர்றானா அது சைத்தானாத்தான் இருக்கும், அது ஜின்னாகத்தான் இருக்கும். சரி, நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி மனித சமுதாயத்தினுடைய தந்தையாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைச்சான். ஜின்களுடைய தந்தையாக ஜான் அப்படிங்கிற ஒரு ஜின்னை படைச்சான். ஷைத்தானுடைய தந்தையாக இப்லீஸை படைச்சான் அப்படின்னு. இந்த ஜின்களுடைய தந்தை ஜான் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். வகலக்கல் ஜான் மின் மாரிஜின் மின் நார். சூரத்துர் ரஹ்மான்ல அந்த ஆயத்து இருக்குது, 16வது வசனம், அத்தியாயம் 55 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வகலக்கல் ஜான் மின் மாரிஜின் மின் நார். ஆகவே நீங்கள் இருசாராரும் உங்கள் இரு சாராருடைய இறைவனின் அற்படைகள் எதை பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல உள்ள ஆயத்தை சொல்றான், நெருப்பு கொழுந்திலிருந்து அவன் ஜின்களை படைத்தான் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இது ஜின்களுடைய தந்தையினுடைய பெயர் என்பதாக வரலாற்றுமே சொல்லப்படுகிறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறதுக்கு அல்லாஹ் தஆலா என்ன பண்ணான்னா, களிமண்ணையும் ஜலத்தையும் கலந்து குழப்பி அதிலிருந்து தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைச்சாங்க. வெறும் மண் இல்லை, அந்த மண்ணில் ஒரு திரவ பொருள் கலக்கப்பட்டுச்சு, ஜலம் என்பதாக சொல்லுவாங்க. மண்ணு ஜலம் இந்த ரெண்டும் குழப்பி அதிலிருந்து படைக்கப்பட்டதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதே மாதிரி இந்த ஜான் அப்படிங்கிற ஜின்களுடைய தந்தையை படைக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா 2 கலந்தான். ஒன்று நெருப்பு, இன்னொன்று காற்று. இந்த 2ஐயும் கலந்து தான் அல்லாஹ் தஆலா ஜான்கிற ஒரு படைப்பா அல்லாஹ் தஆலா படைச்சான். அதே போல மனிதன் உற்பத்தி ஆகிறதுக்கு, மனிதன் பிறக்கிறதுக்கு அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பையில ஒரு இந்திரியம் போய் விழுக்கும், ஒரு ஜலம் போய் விழுக்கும். அது விழுந்ததுக்கு பிறகு அதை அடிப்படையாக வச்சுதான் ஒரு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி பெண் ஜின்னுடைய கர்ப்பப்பையில அல்லாஹ் தஆலா காற்றை செலுத்துறான். இதுல எப்படி இந்திரியங்கிற ஜலம் போகுதோ அதே மாதிரி அதுல காற்றுங்கிற அந்த கருப்பொருள் போகுது. அதன் மூலமாக தான் ஜின்னு பிறக்குது. அடுத்து இறுதியாக ஒரு செய்தி, இந்த புல்லாவது பிறப்பில் பல புல்லாவது பிறப்பினாசுக்கே வருவோம். இப்போ புல்லாவது பிறப்பினாசுல ரொம்ப தெளிவாக ஜின்களை பற்றி எல்லாம் ஷைத்தான்களை பற்றி சொல்றான். இந்த ஷைத்தான்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸில் லதீ யுவஸ்விஸு ஃபீ சுதூரின் நாஸ். அந்த சூறாவில் அல்லாஹ் சொல்றது, பதுங்கி இருந்து மனிதனுடைய உடல்ல சில தீய
வீணான சந்தேகங்களை போடுமா. இந்த ஜின்களுடைய வேலை, சைத்தான்களுடைய வேலை இதுதான். தேவையில்லாத சந்தேகங்கள், வீணான சந்தேகங்கள். இந்த சந்தேகங்களை போட்டு போட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற ஈமான கலட்டிடணும். தொழுதா ஒரு சந்தேகம், உட்கார்ந்தா ஒரு சந்தேகம், பார்த்தா ஒரு சந்தேகம், எப்போ பார்த்தாலும் வீணான சந்தேகம். இந்த சந்தேகங்களை உள்ளத்தில் போட்டு போட்டு ஒரு விதமான விரக்தியை ஏற்படுத்திடும். இப்போ அதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா, நம்ம எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் மறுமையினுடைய சிந்தனை மட்டும் நம்முடைய உள்ளத்திலிருந்து அகன்று விடவே கூடாது. ஆனால் ஷைத்தானுடைய முதன்மையான நோக்கமே ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலிருந்து மறுமை சிந்தனையை அகற்றிடும். மறுமை சிந்தனை அகற்றிட்டா அல்லாஹ்வுடைய பயம் எடுபட்டு போயிடும், அல்லாஹ்வுடைய சிந்தனை எடுபட்டு போயிடும். அதனால மறுமையினுடைய சிந்தனையை கலட்டுறதுக்கு இந்த ஷைத்தான் எப்படி அவன் ஊடுருவி வருவானா, மனிதன் மூலமாகவும் வருவானா, அதே நேரத்தில் நம்முடைய உள்ளத்தில் டைரக்டா வீணான சந்தேகங்களை போடுவதன் மூலமாகவும் விளையாடுவான். அது மனித இனத்திலையும் இருக்கிறாங்க, ஜின் இனத்திலையும் இருக்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. அதனால தான் அந்த சூராவுடைய கடைசியில் முடிக்கும் பொழுது எப்படி முடிக்கிறான், மினல் ஜின்னத்தி வன்னாஸ். ஜின்னத்துனா ஜின்கள், வன்னாஸ் அப்படின்னா மனிதர்கள். இப்படி வீணான சந்தேகங்களை முஃமினுடைய நெஞ்சங்களிலே உள்ளங்களிலே போடக்கூடியவர்கள் மனிதர்களிலும் இருக்கிறார்கள், ஜின்களிலும் இருக்கிறார்கள். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் போட்டு அந்த மனிதன் மூலமா பாஸ் ஆகும். ஒருத்தர் நம்மளோட ஃப்ரெண்டு தான் வந்து பேசுவார், நம்மகிட்ட அறிமுகமானவர் தான் பேசுவார், நம்ம இடத்துல பழகினவர் தான் பேசுவார். அவருடைய பேச்சின் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் குழப்பம் உண்டாகும், ஒரு விதமான விரக்தி உண்டாகும், ஏதோ ஒரு விதமான ஒரு சஞ்சலம் ஏற்படும், ஒரு இபாதத்தின் மீது வெறுப்பு ஏற்படும், ஒரு இறை பக்தியின் மீது ஒரு விதமான ஒதுங்கி போற தன்மை ஏற்படும். இப்படி ஒரு மனிதனின் மூலமாக இருந்து வரலாம், அல்லது நம்முடைய உள்ளத்திலிருந்து எழக்கூடிய எண்ணங்களின் மூலமாக வரலாம். ரெண்டு விதத்திலையும் வரலாம் அப்படிங்கிறத இந்த சூறாவின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆகவே ஜின்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட நம்ம இறுதியா முத்தாய்ப்பா நம்ம ஒரு முடிவுக்கு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கடைசி 2 சூறாக்களை நம்ம அதிகமாக ஓதிக்கொண்டு இந்த வீணான தீய ஊசலாட்டங்கள் நம்முடைய உள்ளத்திலிருந்து ஏற்படுவதை மட்டும் நம்ம அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கிறணும். மற்ற அது நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதை குறுக்கிடக்கூடிய இடையூறு செய்யக்கூடிய தொல்லைகளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம பாதுகாப்பு தேடிக்கிறணும். அதனால என்னைக்கு இந்த 2 சூறாவை நாம் தவறாக ஓதக்கூடியவர்களாக, அந்த பழக்கத்தை கொண்டவர்களாக அனைவரும் ஆக வேண்டும். அல்லாஹ் அதிலிருந்து முற்றிலுமாக நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக.